ஒரு நல்ல புத்தகம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ புதையலுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்னு வால்ட் டிஸ்னி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய புதையலாக நாம் நம்புகிற இந்த தங்க மகன் புக்கோட வெளியீடு இப்போ நடக்க போகுது. 2 பாகங்களாக பண்ண போகிறோம். ஸோ முதல்ல திரு ஜாய் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுடைய மனைவி ஜாலி அம்மாவையும் மேடைக்கு அழைக்கிறோம். we're going to publish, we're going to reveal the book. So can we have you on stage along with dignitaries? யூஸ் பண்ணுற டைம் கூட இல்லாத டைமில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா மேமோட ஸ்பீச் தான் எங்கே ஏதாவது ஒழிக்கும் போது அதில் நாங்கள் போய் கேட்போம். ஸ்பெஷலி ஃபார் பெண்களுக்கு. ஏன்னா அவங்க பேசினாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி சித்ராமா பாடினா கேட்டுகிட்டே இருக்கலாமோ அதே மாதிரி பாரதி பாஸ்கர் மேம் பேசினா கேட்டுகிட்டே இருக்கலாம். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் வெல்கம் ஹர் ஆன் டு த ஸ்டேஜ். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இந்த சிறப்பான புத்தகத்தை எழுதிய இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருக்கும் ஒளிமயமான அவரினுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த புத்தகத்திற்காக உழைத்த எல்லாருக்கும் முதலில் என் வணக்கங்கள். நல்லி சார் உள்ளிட்ட, தானு சார் உள்ளிட்ட, கல்யாணமாலை மோகன் சார் உள்ளிட்ட, பாக்யராஜ் சார், நாசர் சார், வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய தலைவர் ஐயா அவர்கள், பிரசாந்த், பார்த்திபன், தேவயானி மேடம், மீனா மேடம் மற்றும் இருக்கிற அனைத்து பிரமுகர்களுக்கும், இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை இதுவரை படித்தவர்களுக்கும் இனிமேல் படிக்கப் போகிறவர்களுக்கும் எல்லாருக்கும் பணிவன்பு கலந்த வணக்கங்கள். இந்த மேடை ரொம்ப கஷ்டமான மேடை. எனக்கு தெரிந்து பத்ரி சார் இருக்காரு, யூ மே கிளாரிஃபை டு மீ. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இவ்வளவு மின்னுகின்ற தாரகைகள் ஒன்றாக இருந்த ஒரு விழா தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கை தட்டுங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷமாக பேச்சாளராக இருக்கேன், 22 வருஷமாக. எப்படி பேசணுன்றத பெரிய ஆசான்கள்டேருந்து கற்றுக்கிற ஒரு பேர் எனக்கு கிடைத்திருக்கு. அவங்கெல்லாம் சொல்லி தந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் சமீபத்தில் எங்கள் துறையிலேயே இல்லாத ஒருத்தர், ஆனால் ரொம்ப பெரிய ஆள்,
எப்படி பேசணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். எங்கள் துறையிலே அவர் இல்லை, ஆனால் பயங்கர பெரிய ஆள், சூப்பர் ஸ்டார். சொன்னார் ஒரு பேச்சாளர் எப்படி பேசணும்னு. என்ன பேசணுன்றத படிப்பு சொல்லி கொடுக்கும், எப்படி பேசணுன்றத திறமை சொல்லி கொடுக்கும், எவ்வளவு பேசணுன்றத அரங்கம் சொல்லி கொடுக்கும், எதை பேசணும் எதை பேச வேண்டான்றத அனுபவம் சொல்லி கொடுக்கும்னு சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் சொன்னார். பயங்கரமாக அசந்து போனேன் நான். அவர் சொன்ன அந்த 4 வாசகமும் மணி வாசகம், அதுலேயே 3வது ரொம்ப முக்கியம். எவ்வளவு பேசணுன்றத அரங்கம் சொல்லி கொடுக்கும்னு சொன்னார் பாருங்க. இந்த அரங்கத்தில் எவ்வளவு பேச வேண்டும் என்பதை இந்த அரங்கம் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன்னா நிறைய பிரமுகர்கள் இருக்கிறார்கள், அதனால் ரொம்ப சுருக்கமாக தான் பேச போகிறேன், யாரும் பயப்பட வேணாம். என்ன ஒரு பேச்சாளரை கூப்பிட்டா கொஞ்சம் நீங்கள் கை தட்டணும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜாய் அலுகாஸ் ஐயா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை முழுமையுமாக நான் படித்துவிட்டு இந்த அரங்கத்துக்கு பேச வந்திருக்கிறேன். அந்த மாதிரி எப்போவும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் முந்தின நாள் ராத்திரி 10 மணிக்கு கதவு தட்டி தான் புக்கை கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் முன்னுரையை மாத்திரம் பார்த்துட்டு வந்து தான் பேசணும். ஆனால் இந்த புத்தகத்தை வெல் இன் அட்வான்ஸ் அவங்க கொடுத்தாங்க. படிக்கலான்னு ஆரம்பித்து உண்மையிலேயே சத்தியமாக முழு புத்தகத்தையும் படித்தேன். அதற்கு ஒரு காரணம், அப்படி ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி விறுவிறுப்பாக இருந்தது இந்த புத்தகம். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை சொன்னார், ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கு என்ன தேவை? 2 தேவை. ஒளிமிக்க வாழ்க்கை ஒன்று தேவை, அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான துணிச்சல் தேவை. இது 2 இருக்கிறவங்க தான் ஆட்டோபயோகிராஃபிக்கு வர முடியும்னு. இந்த புத்தகம் இந்த 2ஐயுமே கொண்டிருக்கிறது. அதனால் சார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது விஷயம், அவரோடு சேர்ந்து இந்த புத்தகத்திற்காக உழைத்த தாமஸ் கேரியா, நித்தி ஜெயின் ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய சின்ன சின்ன கருத்துக்களை கூட ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க. 3வது நான் பாராட்ட வேண்டுவது, இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த திரு மகாதேவன், வெளியிட்டிருக்கிற கிழக்கு பதிப்பகம். இந்த 2 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். கிழக்கு பதிப்பகத்தினுடைய புத்தகத்தை படித்த எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு விஷயம் தெரியும், ஒரு எழுத்து பிழையை கூட அந்த புத்தகத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் கை தட்டினாங்க, அவருக்கு ரொம்ப நன்றி. இப்போ டிடி எதுக்கு கை தட்டுறாங்கன்னா அதை ஆரம்பித்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ எங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சியெல்லாம் கல்யாண மாலை மோகன் சார் எதுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு, அவர் கைத்தாட ஆரம்பித்தா எல்லோரும் கை தட்டணும்னு அர்த்தம். டிடி கை தட்டின பிறகு, சார் இங்கே இந்த சாப்பாடை கொஞ்சம் அப்புறம் கொடுக்குறீங்களா, அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியலையே, இந்த சாப்பாடை அப்புறமா கொடுக்கலாம், அதை இங்கிலீஷில் சொல்லுமா தம்பி, கேன் சர்வ் லேட்டர். ஏன்னா ஏற்கனவே கம்மியாக தான் கேட்குறாங்க, இதுக்கு நல்ல சாப்பாடை வேறு கொடுத்தா யார் கேட்பாங்க? சாப்பாடு அப்புறம், யூ கேன் சர்வ் த ஃபுட் ஐட்டம்ஸ் லேட்டர், தயவு செய்து. தேங்க்யூ. ஏன்னா நானும் சாப்பிட்ணும்ல. கிழக்கு பதிப்பகம் கொண்டு வர புத்தகங்களை படித்திருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும், அவங்க அதற்காக உழைக்கிற உழைப்பு என்பது அசாத்தியமானது. ஒரு சின்ன பிழை கூட கண்ணிலே படாத அளவு துல்லியமாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம். மொழிபெயர்த்திருக்கிற திரு மகாதேவன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சுந்தர ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் சொன்னார், பல பேர் ஏன் மொழிபெயர்க்கிறாங்கன்னா எனக்கு இன்னொரு மொழியும் தெரியும் என்று பயமுறுத்துவதற்காகத்தான் மொழிபெயர்க்கிறார்கள்னு அவர் ஒரு முறை சொன்னார். அப்படி இல்லாமல் இந்த புத்தகத்தினுடைய ஆன்மாவை எந்த விதத்திலும் சிதைக்கவும் குறைக்கவும் செய்யாமல் நல்ல அழகான தமிழ்ச்சொற்களை பயன்படுத்தி இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அதனால் இது நிச்சயமாகவே ஒரு மைல்கல் புத்தகம். ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப அழகாக கனவான்களினுடைய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறார். இண்டிபெண்ட் டைரக்டர் இன் அ கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? விடுதலை அடைந்த இயக்குநர்கள்னு சொல்ல முடியாது, சில மொழிபெயர்ப்பு அப்படி நீங்கள் கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் அப்படி தான் பண்ணுது. நிர்பந்தமில்லாத இயக்குநர்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகான தமிழ் சொற்களை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிற அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புத்தகத்திலிருந்து 3 விஷயங்களை மாத்திரம்தான் நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இந்த புத்தகத்தை எழுதுகிற போது அதை படித்து கொண்டே வருகிற சில பேருக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. எனக்கு கிடைச்ச முதல் வெளிச்சம், அதை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு சார்ன்றது தான்.
அவங்க அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இது பல பேர் செய்யக்கூடியது. ஆனால் என்ன காரணத்துக்காக அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கோன்றதை சொல்கிறார். இப்படித்தான் செய் என்று ஒரு முறை கூட சொல்லாமலேயே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த புத்தகத்தை அவர் காணிக்கையாக்கி இருக்கிறார். நம்ம பல பேருடைய அப்பா அம்மாக்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. இப்படி செய், இதை செய், ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்காத, டிவியை பார்க்காத, அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம பிள்ளைகள் ஒன்று கூட கேட்க மாட்டாங்கன்றது நம்ம அத்தனை பேரினுடைய அனுபவமும் கூட. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார்த்துத்தான் அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அவருக்கு வழிகாட்டிய அந்த ஒளி மிகுந்த அப்பா அம்மாவினுடைய நினைவுக்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் இது. ரெண்டாவது, வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் எப்படி முடிவுகளை எடுக்கிறோம். முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்தில் 10,000 பேர்ட்ட யோசனை கேட்போம். ரொம்ப குறிப்பாக பெண்கள் இதை ஆண்களை விட அதிகமாக செய்வாங்க. என்டோர்ஸ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இது செய்யலாமா, ப்ளூ கலரை வாங்கிடலாமா, இல்லை இவ்வளவு நகைகளுடைய விளம்பரம்லாம் இங்கே வந்தது, இதை வாங்குகிற பெண்கள்லாம் அப்படி அப்படியே வாங்கிட்டு போகிற மாதிரி விளம்பரத்தில் மாத்திரம்தான் காட்ட முடியும். நேரம் அப்படி இருக்காது. அது நிறைய பேர்ட்ட காமிச்சு எல்லாருமே இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்ன பிறகு வாங்கி வீட்டுக்கு வந்த பிறகு யாராவது ஒருத்தர் இந்த கலராக வாங்கினேன்னா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். முடிவுகளை எடுக்கிற போது எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு அடி கூட மேலே வைக்க முடியாது. சார் அவர்களினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக எஸ்பெஷலி ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் அப்கமிங் பிஸ்னஸ் பீப்புள் தெரிஞ்சுக்க வேண்டியது உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்டில் எல்லா முடிவுகளுமே டேட்டாவை வச்சு தான் எடுக்கப்படுகிறது பெரும்பாலும். ஆனால் நம்முடைய நாட்டு கலாச்சாரத்தில் டேட்டா இருக்கும். முன்னாடி இந்த பிஸ்னஸ் பண்ணவங்களாம் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு 1000 கதை இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி மனசுக்குள்ள ஒன்று சொல்லும், இதுதான் அப்படின்னு ஒன்று சொல்லும். அதை நம்பி வாழ்க்கையில் காலடி எடுத்து வைப்பவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பதுதான் சார் என்னுடைய அனுபவம். அதனால் this book is extremely important, especially for upcoming entrepreneurs. முடிவு எடுக்கிற போது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு உலகத்தில் ஒரு நாள் நடக்கவே நடக்காது. அதுக்கான ஒரே ஒரு உதாரணம், அவர் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஒரு நாள் ரொம்ப டயர்டாயிருச்சு, எங்கேயா சாப்பிட்ணும் அவருக்கு. ஸோ தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போகிறார். பயங்கர கூட்டம் ஹோட்டல், ஒரு 400 பேர் அலமோதுறாங்க. சார் யாருன்னு அப்போவே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு டேபிள் கூட கொடுக்க முடியல. கடைசியில் ஒரு ஃபேமிலி 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு அடிஷ்னல் சேர் போடுறோன்னு அந்த ஹோட்டல்காரர் கேட்டு ஒரு சேர் போட்டு இவர் அங்கே உட்காந்து வைக்கிறார். சம்பந்தமே இல்லாத ஒரு 10 பேர் கொண்ட குடும்பத்தில் சார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹி ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அ கான்வர்சேஷன் வித் தெம். எதுக்கு வந்திருக்கீங்க என்ன? அவங்க ஒரு கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எங்கெல்லாம் போனீங்க? அவங்க பார்த்தா ஒவ்வொருத்தரும் கீழே விழுற நிலைமையில் இருக்காங்க. பணம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஏன் புடவை எடுக்க ஒரு இடம், அதுக்கான ஜுவல்லரி எடுக்க ஒரு இடம், கல்யாணத்துக்கு தேவையான மற்ற விஷயங்களை இந்த மாதிரி அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டோன்னு அவங்க சொன்ன உடனே அந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு, பட்டும் பொன்னும் ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு பெரும் கடையை ஜாய் அலுகாஸ் அடுத்து துவக்கும் அப்படின்ற முடிவை அந்த இடத்திலே எடுக்கிறார். இது உடனே என்ன நடந்திருக்கும் அடுத்ததுன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? ஒரு 20 பேராது அதெல்லாம் இந்த ஊரில் சரியாக வராது சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனால் அவருடைய மனசுக்கு தெரிஞ்சிருக்கு இது நடக்கும்னு. உடனே அதை தொடங்கி இருக்கிறார். அதிலே பெரும் வெற்றியை அவர் கண்டிருக்கின்றார். இப்போ கூட மோகன் சார் தான் கைத்தட்டல ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சிடெண்ட் அவர் எழுதியிருக்கிறது. இவர் அபுதாபியில் போய் கடையை துவக்குவதற்கான முயற்சியை எடுக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் எழுதுகிறார். அதற்கு முன்பே அவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஒரு பெரும் குடும்பம், ஏற்கனவே ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க. அந்த வீட்டில் நீங்களே பார்த்தீங்க, அவர் 11வது குழந்தை. 15 பிள்ளைகளில் அவர் 11வது பிள்ளை. ஆனால் பணக்கார குடும்பம்ன்றதுனால ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இவரை அபுதாபிக்கு அனுப்புகிறாங்க. நேராக அபுதாபிக்கு போக முடியல, விசா இஷ்யூஸ்னால ராசல் கைமாக்கு போகிறார். பாலைவனம் மாத்திரமே இருந்த நாடாக அன்னைக்கு இருந்தது. அது வெளியில் கூட ஸ்டெப் அவுட் பண்ண முடியாது. அந்த சின்னஞ்சிறு நகைக்கடை, வெளிநாட்டு நகைக்கடைகளுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சின்ன கடையாக தான் இருக்கும் ஆரம்பிக்கிறோம் போது. அந்த சின்ன கடையிலே அவர் தங்கியிருக்காரு 45 நாளைக்கும் மேலே. அங்கே இருக்கிற சாப்பாடு அவருக்கு பிடிக்கல.
அந்த மொழி அவருக்கு தெரியல. ஏன்னா ஹிந்தி கூட அவருக்கு அப்போ பேசுகிற மொழியாக இல்லை. அந்த மொழி தெரியல, சாப்பாடு பிடிக்கல. அவரே சமைச்சு சாப்பிட்டு அந்த 45 நாள் எங்கேயுமே வெளியில் போகாமல் அந்த கடைக்குள்ளேயே இருந்த வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் காலையில் தோணியிருக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோ கடல் மாதிரி வீடு இருக்குது, நினச்சா சாப்பாடு இருக்குது, இங்கே எதுக்காக கஷ்டப்படும், இந்த எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா? கட்டாயம் வந்திருக்கும். ஆனால் இது எனக்கு நானே வைத்துக்கொள்ளுகிற பரீட்சை அப்படின்ற வாசகத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு அந்த நாட்களை கிட்டத்தட்ட 45 நாள், இந்த 3 மாதம் மட்டும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அந்த கஷ்டத்தை எடுத்துக்கிற போது தான் அடுத்து வருகிற வெற்றியினுடைய சுவையே நமக்கு தெரியும். எந்த கஷ்டமும் இல்லாமல் கிடைக்கிற வெற்றிகளை நாம கூட செலிப்ரேட் பண்ணவே முடியாது. பார்ட்டிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம், ஆனால் செலிப்ரேட் பண்ணுற மனம் வராது. ஏன்? அதற்கான நம்முடைய உழைப்போ கஷ்டமோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் கண்ணீர் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது. இதை ஸ்பரிசித்த பிறகுதான் வெற்றி கிடைக்கும் என்பது அந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற 2வது மிகப்பெரிய லெசன். 3வது எனக்கு ரொம்ப 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 பிடித்தது அதுதான். இவர் அபுதாபியில் போய் கடை வைக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பேர் நான் சொல்லலை, புத்தகத்தை படித்தா நீங்கள் பேரை தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப 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 உதவி பண்ணியிருக்கார். இவரோட குடும்ப உறுப்பினர் மாதிரி எல்லா உதவி பண்ணி இவர் அபுதாபியில் கடையும் வச்சுட்டார். ஃபஸ்ட்டு கடை அதுதான். இந்த கடையில் துபாயில் கிடைக்கிற தங்கத்தை விட அபுதாபி கடையில் விலை கொஞ்சம் அதிகம். ஏன்னா அப்படி தான் அது இருக்க முடியும். அங்கேருந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணோம், அந்த நகையை அவங்க சேஃப்கார்ட் பண்ணோம், அதற்கான செலவுகள் இருக்கிறது, விலை கொஞ்சம் அதிகம். இது தெரிந்துதான் மக்கள் அபுதாபியில் இருக்கிறவங்க அங்கே வாங்குறாங்க. இவருக்கு மிக மிக உதவி செய்தவர் மேட்ட இவர் ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருக்கார். அப்போ தான் திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் வருகிறது. பெரிய விளம்பரம், யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த விளம்பரத்தில் என்ன இருக்குன்னா, துபாயில் நகையினுடைய தங்கத்தினுடைய விலை இவ்வளவு, அபுதாபியில் தங்கத்தினுடைய விலை இவ்வளவு, கம்மி விலையில் துபாயில் வாங்கறதை விட்டுட்டு ஜாஸ்தி விலையில் எதுக்கு அபுதாபியில் வாங்குறீங்கன்னு ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துருக்கார். ஒருத்தர் முன்னுக்கு வந்தால் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி பாருங்க. அதில் அதை கெடுக்கணும்னே திட்டம் போட்டு ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது. நாம் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம்? அப்படியே பொங்கி எழுந்து யார் இது அப்படின்னு தேடிருப்போம். அவர் அதே மாதிரி தான் தேடிருக்கார். கண்டுபிடிச்சா இவருக்கு இவ்வளவு நாள் உதவி செஞ்சார் இல்லை ஒருத்தர், அவர் தான் அந்த விளம்பரத்தை கொடுத்துருக்கார். பெரிய பாடம் இது. நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கும் தெரியும், சாருக்கெல்லாம் தெரியும். வயதில் குறைந்தவர்களுக்கு டவுட் தி ஆப்வியஸ், டவுட் தி ஆப்வியஸ். யாருடா என் காலை வாரி விட்டுதுன்னா எதிர்முகாமில் இருப்பவர்கள் மேலே நம்ம வாழை வீசிக்கிட்டே இருப்போம். அவன் ஒன்றுமே செய்யலை கண்ணு, உன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் அவனுக்கு கீழே தள்ளியிருக்கான். இதை டவுட் தி ஆப்வியஸ். யார் இதுக்கு காரணம்னா பக்கத்தில் பாருங்கள், எதிரில் பார்க்காதீங்க எப்போவுமே. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் தான். உடனே ஆக்ரோஷமாக அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்காக இவர் போகிறார். இதுதான் நாம் செஞ்சுருப்போம். இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே, எவ்வளோ வசனங்கள் இருக்குல்ல நமக்கு பேசுறதுக்கு, நீ செய்யலாமா, உன்னை எவ்வளோ நம்பினேன், இதெல்லாம் கேட்கறதுக்காக போயிட்டாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒன்று தோணிருக்கு. அதுதான் செய்தி. வெயிட் பண்ணுற நேரத்தில் அவருக்கு தோணினதை அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஒரு கோட்டை அழிக்கணும்னா என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு தண்ணியை ஊற்றி அதை தொடச்சி மெழுகி அழிக்கலாம். ஆனால் அந்த கோட்டையை அழிப்பதற்கு இன்னொரு வே இருக்குது, இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை விட பக்கத்தில் பெருசாக ஒரு கோடு வரைஞ்சிட்டா அப்புறம் சின்ன கோட்டை யார் பார்க்க போகிறாங்க? கே பாலச்சந்தர் 2 கோடுகள் படத்தில் சொன்ன தத்துவம் அது. பக்கத்தில் பெரிய கோடு வரையணும்னு முடிவு செஞ்சார். நீ என்ன சொல்கிற, துபாயில் விலை கம்மின்னு சொல்கிற, அவ்வளோதானே, அதே கம்மி விலைக்கு துபாயிலே நான் ஒரு கடை வச்சுட்டா என்று யோசித்திருக்கிறார். அதுதான் அவர் எடுத்த முடிவுகளிலேயே மிக 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 பிரம்மாண்டமான சிறப்பான முடிவு. எனவே ஒருத்தருக்கு எதிராக சண்டை போட போவது என்பது சாதாரணமாக இருக்கிறவங்க செய்கிறது. ஆனால் வெற்றியாளர்கள் செய்வது அவங்க கிட்ட சண்டையே போடாமல் அந்த கோட்டை சின்ன கோடாக ஆக்குவது. இதைத்தான் அவருடைய புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. சில ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிற போது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சொல்கிற அளவு சொல்லணும், சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கணும். ஆனால் சார் ரொம்ப கேண்டிடாக நடந்ததே நடந்தபடி சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு செய்தி இருக்கிறது, எஸ்பெஷலி த பிஸ்னஸ் ஹவுசஸ் இன் இந்தியா. நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்திலே இருக்கிற சகோதர சகோதரிகள், குறிப்பாக சகோதரர்கள் சேர்ந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிற போது பிரச்சனைகள் வரும் என்பது நிறைய இடத்துல இருக்குது.
அதை பற்றி சார் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதில் ஒரு சீன் வந்து அப்படியே சினிமாவில் வர சீன் மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் எல்லா சகோதரர்களுக்கும் இருக்கிற உரசல்களுக்கு ஒரு 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 எண்ட் பாயிண்ட் வேணும். அவங்க இதை பிரிச்சுக்கலாம்ல, அப்புறம் சந்தோஷமாக இருக்கலாமே. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இடித்து மோதிக்கிட்டு எந்த பெருமையை காப்பாற்றுறதுக்காக ஒன்றா இருக்கணும்? அது சரியாக ஒத்து வரலன்னு விலகி விட வேண்டியது தானே அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. அந்த குடும்ப சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஏலம் விடுகிறார்கள். அந்த ஏலம் விடுகிற சீனை அவர் எதிர்க்க நீங்கள் படிங்க, நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதை படித்தப்போ எனக்கு ஒரு காட்சி நினைவு வந்தது. அண்ணாமலை படத்தில் ஒரு ஏலம் விடுற காட்சி வரும்ல, என்னங்க அண்ணாமலை படத்துக்கு கூட கைத்தட்டாத ஒரே கூட்டத்தை என் வாழ்க்கையில் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்ல விலையை ஏற்றி விட்டுட்டு அதில் ஜனகராஜ் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார் அந்த சீனில். 1 லட்சம் 2 லட்சம் இவர் கையை பார்த்து பார்த்து விலையை ஏற்றிக்கிட்டே இருப்பார். அப்போ சரத்பாபு எமோஷனல் ஆகி அவர் மேலே 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 சொல்லிகிட்டே போவார். ஒரு கட்டத்தில் ஜனகராஜ் வாயை திறக்கிற போது ரஜினி சும்மா இருப்பார், இவர் நிறுத்திடுவார். இவ்வளவு கம்மியான விலை உள்ள இடத்தை இவ்வளவு ஜாஸ்தியாக விலை கொடுத்து வாங்கின யாரையாவது நீ பார்த்துருக்கியா? கணக்கு போடுறாங்க. நான் சொல்கிறேன் கேளு கணக்குன்னு. சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி ரொம்ப அடிக்கடி நான் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்கிறேனோ. தங்க மகன்னு புக்குக்கு பேர் வச்சா நான் வேறு என்ன செய்ய முடியும்? அவரோட படம் தானே அது. அந்த வசனத்தில் வர மாதிரி சார் வந்து அந்த ஏலத்தை பிரித்து கொடுத்த முறையிலும் சரி, அவருக்கு சேர வேண்டியதை உறுதி செய்து கொண்ட முறையிலும் சரி, ரொம்ப சரியாக இருந்திருக்கார். உறவுகள் இனிமையானவை, உறவுகளை காப்பாற்ற வேண்டியது அவசியமானது. ஆனால் யாருக்கும் காயம் இல்லாதபடி பிரிந்து வருவது என்பதும் ஒரு கலைதான். அந்த கலையை மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்திலே விளக்கி இருக்கிறார். நிறைய பிஸ்னஸ் சேலஞ்சஸ் பற்றி சொல்லிட்டு வர்றார். ஹி ஹஸ் பீன் அ பயனீர் ஆல்வேஸ். அண்ட் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கியதில்லை. கேரட் மீட்டரை முதல்ல கொண்டு வந்தது அவர் தான். கணினியின் மூலம் பில் போடுகிற விதத்தை செய்யலாமா வேணாமா, எனக்கெல்லாம் பில் வேணாமான்னு சொல்லி நகை வாங்கியே பழக்கப்பட்ட பல தலைமுறைகள் நம்முடைய தலைமுறைகள். அதற்கு நடுவில் கணினியில் தான் பில் போடணுன்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்தது. 22 கேரட் கோல்டு என்பதை எங்களுக்கே அவர்களுக்கான தனி முத்திரையை பதித்தது. பிளாட்டினம் கொண்டு வந்தது. நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனம் சோர்வுகளுக்கு தளராத மனம். பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் வாழ்வில். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கிடையாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி மேலே 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 போகிறோம். நமக்கான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தின் மீது தன்னுடைய பார்வையை வைத்திருக்கிறவர்களை யாரும் கீழே இழுத்து தள்ளிவிட முடியாது என்பதைத்தான் அவருடைய சாம்ராஜ்யம் இப்போது நிரூபித்திருக்கிறது. இதை புத்தகமாக கொண்டு வந்ததற்காக முதலில் அவருக்கும், மிகச்சிறந்த விதத்தில் இதை புத்தகமாக்கி இருக்கிற எல்லாருக்கும், ரொம்ப குறிப்பாக தமிழில் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற கிழக்கு பதிப்பகத்துக்கும் என்னுடைய நன்றி. அவருடைய விஷன் எப்படின்றத கடைசி பார்ட்டில் மாத்திரம் நான் பார்த்தேன். எங்கள் நிறுவனங்களில், நான் பெரும் நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். எங்களுக்கெல்லாம் டைவர்சிட்டி கோல்ஸ் இருக்கும். அதாவது எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும், டைவர்சிட்டி கோல்ஸ் இருக்கும். அதை எப்படி கணக்கு காட்டுவாங்கன்னா, இந்த என்ட்ரி லெவலில் இருக்கிறது நிறைய பெண்களாக இருப்பாங்க. மேலே போக 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 பெண்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். தலைமை பதவியில் இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் அநேகமாக கண்ணுக்கு தென்படவே மாட்டாங்க. ஆனால் கணக்கு சரியாயிரும். ஏன்? என்ட்ரி லெவலில் இவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சார் வந்து இந்த புத்தகத்தில் ஹி ஹஸ் மேட் அ ஸ்டேட்மெண்ட். என்னன்னாக்க, இன்னும் 3 வருடத்தில், அந்த புத்தகத்தில் இருக்கு, நீங்கள் பாருங்கள், இன்னும் 3 வருடத்தில் எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதவியிலும் 30 விழுக்காட்டில் பெண்கள் தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இட்ஸ் எ வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட். பெரும் நிறுவனங்கள், மிகப்பெரிய மல்டிநேஷனல்ஸ் கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஒட்டு மொத்தமாக கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொரு லேயர்லேயும் என்று பெண்களுக்காக சொல்லுகிறார். அதற்கான காரணம் அவர் சொன்னது, அவங்க மாதிரி கொடுத்த வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துடிப்போடு இருப்பவர்கள் வேறு யாரையும் நான் சந்திக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவங்க அம்மாவிடமும் அவங்களுடைய மனைவியிடமும் அவர் பெண்களை பார்த்திருக்கிறார். அவங்க எப்படி நகை வாங்குவாங்கன்றதுலேருந்து அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்கன்றதை மட்டும் அவருக்கான அந்த பாடம் இருக்கிறது. தன்னுடைய அனுபவங்களை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பிய அவரினுடைய அந்த எண்ணத்துக்கும், அதை கொண்டாடுவதற்காக திரளாக வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிப்பாளர் சொன்னார், ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு படிங்கன்னு. அதை ஏன் செய்யணும்னா, நம்ம இதே மாதிரி ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சொந்தமாக சிந்திக்கிற செயலையே நம்முடைய மூளை முழுவதுமாக இழக்கப் போகிறது. நம்மளுடைய முன்னோர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஒரு இடத்துக்கு எப்படி வழி கண்டுபிடிச்சான்? கரும் கடலுக்குள்
காற்று மட்டுமே வீசுகிற பகுதிகளில் பாய்மர படகோடு எப்படி வழியை கண்டுபிடித்தான்? அவனுடைய மூளை வழியை கண்டுபிடிக்கிற மூளையாக இருந்தது. இனிமே அதை யாருமே செய்ய மாட்டாங்க. இந்த கூகுள் அம்மா வழி சொன்னால் ஒழிய யாரும் எந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஃப் த பிரெயின் இஸ் ஷ்ரிங்கிங் ஃபார் த ஹியூமன் கைண்ட். அதை மீட்பதற்கான ஒரே வழி, தயவு செஞ்சு புஸ்தகத்தை எடுத்து படிங்கன்னு அவர் சொன்னார். அதை நானும் வழிமொழிந்து இந்த மேடையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, தங்க மகன் என்ற தலைப்பிட்டு இருக்கிற இந்த புத்தகத்தில் தங்கம் போல மிளிர்கிறது அவருடைய வாழ்க்கை. எல்லாமே வெற்றிகளை பற்றி எழுதியிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லா தோல்விகளையும் பதிவு செய்திருக்கிறார், எல்லா அவமானங்களையும். வீட்டில் 2ஆவதா 3ஆவதா 4ஆவதா பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் முதல் பிள்ளை இல்லை வீட்டில். அதுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைன்னு சொல்லியே செயலாற்ற விடாமல் செய்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்து ஜெயித்து காட்டிய ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் புத்தகத்திலே இருக்கின்றன. புத்தகத்தை வாங்குங்கள், படியுங்கள். இந்த முயற்சியை எடுத்த சாருக்கு திரும்பவும் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஆஸ் யூஷுவல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இங்கே இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது. இது ஒரு பெரிய விழா, ஆனால் அது வந்து சைஸில் பெரிய விழா, ஆனால் நேரத்தில் வந்து ஒரு சிறிய விழா. ஸோ பேசுகிறவங்க அவங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் கொஞ்சம் சுருக்கமாக தெரிவிச்சுக்கிட்டிங்கன்னா, ரத்தன சுருக்கமாக தெரிவிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு ரிக்வெஸ்ட் மட்டுமே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த மேடையில் நம்ம யாரை பேச அழைக்க போகிறோம்? தங்க மகன் ஜாய் சார் இருக்காங்கன்னா, தங்க ஜரியிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு மகன், நம்ம தேசத்துக்கு அவ்வளோ பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு மகன், தமிழ்நாட்டில் இவர் இருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம். இந்தியாவோட ஹை சிவிலியன் அவார்ட்ஸில் ஒன்று ரீசெண்டாக வாங்கின நம்மளுடைய பத்ம பூஷன் திரு நல்லி குப்புசுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Can we have a mic please? Okay. இல்லை போடியம் ஓகே, நான் விட்டுடு. எல்லாருக்கும் நமஸ்காரம். புஸ்தக வெளியீட்டு விழாவுக்கு அரங்க நிறைந்த கூட்டம் நான் இன்றைக்கி தான் லைஃப்பில் பார்க்குறேன். நிறைய நிகழ்ச்சிகள் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எழுத்து பேரில் இருக்க நம்பிக்கையினால் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் நான் பிஸ்னஸ் வந்து, அவர் பிறந்தது 29 February 1956 எழுதியிருந்தார். நான் பிஸ்னஸ்க்கு வந்தது 16th March 1956. அவருடைய வயசு கிட்டத்தட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. பெரிய சந்தோஷம். நான் ஆரம்பத்தில் தன்னை பற்றியெல்லாம் அவர் ஒரு விளக்கம் கொடுக்கும்போது எப்படி எழுதியிருக்காருன்னா, ரொம்ப அதாவது அவ்வளோ திறமை இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா நான் ஒழுங்காக கடைக்கு வரதில்லைன்ற காரணத்தினால. அது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குறது. எங்கள் அப்பாவும் எனக்கு சின்ன வயசில் சொன்ன, நான் வந்து 12 வயசு இருக்கும், கடை சாவியோடு கடைக்கு போனோம், கடை சாவியோடு வீட்டுக்கு வரணும். அப்போ எப்படி பிரான்ச் ஆரம்பிக்கிறது? அதனால தான் நான் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலை. அவர் 160 கடை பிரான்ச்சஸ் வச்சுக்க நான் அசந்து போயிட்டேன். என்னுடைய காலத்துக்கு அப்புறம் என்னுடைய சன்னு தான் கிட்டத்தட்ட 40 பிரான்ச்சஸ் ஆரம்பித்தான். அதில் 30 பிரான்ச் இந்தியாவில் இருக்குது, 10 பிரான்ச்சு ஃபாரினில் இருக்குது. அது வந்து எப்படி அவன் மெயின்டைன் பண்ணுறான்றதே எனக்கு ரொம்ப யோசனை. எப்படி பண்ணுறான்? என் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். இப்போ அது இப்போ தான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு அமெரிக்கா போயிருக்கான். அப்படி இருக்கும்போது 160 பிரான்ச்சுன்னு சொன்னார். கூடிய சீக்கிரம் 200வது பிரான்ச்சை நான் ஓப்பன் பண்ணுவேன்னார். அவருடைய அந்த துணிவுக்கு நான் தலையை வணங்குறேன். எனக்கு வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும். பாரதி பாஸ்கரை கடைசியில் பேச வச்சுருக்கணும். என்னென்னமோ குறிச்சிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் 1-2 அவங்க சொல்லாத நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இது ஒரு பொன்மாலை பொழுது. இன்று பிரபல தங்க நகை வியாபாரியின் வரலாற்று அனுபவங்கள் கொண்ட புத்தகம் வெளியிடப்படுவதை வரவேற்கின்றேன். எல்லோரும் வியாபாரம் செய்கிறார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் உலக அளவில் பிரகாசிக்க முடிகிறது. அப்படி ஜாய் அலுகாஸ் பிரகாசிப்பதைக் கண்டு மகிழ்கின்றேன். இவர் தந்தை வர்கீஸ் அலுகாஸ், ஜோசப் வர்கீஸ் அலுகாஸ் அவர்கள் இவருக்கு ஜாய் என்று சரியாகத்தான் பெயர் வைத்திருக்கின்றார். இவர் இருக்கும் இடமெல்லாம் ஜாய் என்று சொன்னால் மிக இல்லை. ஆங்கிலத்தில் ஜாயஸ் என்று சொல்வார்கள். அதாவது இவர் ஜாயஸாக இருக்கிறார். தான் வாடிக்கையாளர் பலரையும்
ஜாய்ஸாக வைத்திருக்கின்றார். இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை ஸ்ப்ரெட்டிங் ஜாய் என்ற ஆங்கில புத்தகம் சுவையாக எடுத்து சொல்லியிருக்கிறது. முதல்ல எனக்கு ஆங்கில புத்தகம் கொடுத்தாங்க. ஆங்கிலமும் எனக்கு ரொம்ப மெதுவாக தான் படிக்க வரும். அவர் தமிழ் மாதிரி வேகமாக படிக்க வராது. அப்போ அவர் சொன்ன காரில் தமிழ் புக்கு வச்சுருக்கேன், பட் அது ரிலீஸ் ஆனப்புறம் கொடுக்கலான்ட்டு. சரி பரவாயில்லன்னு அது ஓரளவு படித்தேன். நான் பாரதி அம்மா மாதிரி ஃபுல்லாக படிக்கல, ஓரளவுக்கு படித்தேன். அது வச்சு தான் 1-2 விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். இவரை பற்றி ஆங்கில புத்தகத்தை படித்த போதே இது தமிழில் வெளிவந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். தமிழில் இந்த புத்தகம் வெளிவந்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் பற்றிய புத்தகங்கள் நிறைய வெளிவந்திருக்கின்றன. ஆனால் ட்ரேடிங் துறை வணிகர்கள் பற்றிய புத்தகங்கள் வெளிவருவது மிகவும் குறைவு. அந்த வகையில் இது மிக அரிய வகை புத்தகங்களில் ஒன்று. தமிழில் தங்கம் பற்றிய பழமொழிகள் நிறைய உண்டு. ஆனால் தங்க வியாபாரிகள் பற்றிய நிறைய நூல்கள் இல்லை. அந்த குறையை நிவர்த்தி செய்திருக்கிறது இந்த புத்தகம். திரைக்கடல் ஓடியும் திரைவம் தேடு என்பது அந்த கால பழமொழி. பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது வணிகர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு கேரளத்தில் தொடங்கிய சிறிய தங்க நகை வியாபாரம் இன்று 11 நாடுகளில் 160க்கும் மேற்பட்ட கிளைகளோடு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இவர் இதில் படித்த போது இவங்க தகப்பனார் அங்கே சக்கோலாஸ்னு ஒரு பெரிய கடை, அவங்க திருச்சூரில் ஒரு கடை, எர்ணாகுளத்தில் ஒரு ஷாப் உண்டு. நான் 1965 என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாரணாசியிலேருந்து வந்திருந்தார், ஹோல்சேல் பிஸ்னஸ். அப்போல்லாம் சின்ன சின்ன கடைகள், அதாவது ஒரு கடைன்னா அதிகபட்சம் 3000 சதுரடி தான் பெருசு. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், சார் நீங்கள் பெரிய கடைகள் பார்க்கணுன்னா என்னோட கேரளாவுக்கு வாங்க சார், உங்களை அழைச்சும் போகிறேன்னார். அழைச்சும் போது நான் திருச்சூர்லேயும் அந்த சக்கோலாஸ் கடைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் எர்ணாகுளத்தில் பீச் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 250 அடி நீளம் இருக்கும். அந்த மாதிரி கடையெல்லாம் நான் கற்பனையை விட பண்ணதில்லை. இப்போ சென்னையிலையும் பெரிய பெரிய கடைகள் வந்திருக்கு. அப்போ அவங்க ஃபாதர் சக்கோலாஸில் இருந்தார்னு சொல்லி குறிப்பு எழுதியிருந்தார். மேபி நான் போனபோது இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அப்போ தெரியாது இல்லையா, ஒருத்தர் தெரியாத காலம். எனக்கு அந்த கடையில் போனோம், ஒருவேளை நான் பார்த்துருப்போம் நான் நினச்சிட்டு என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்க அப்பாவை நான் பார்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு. 160க்கும் மேற்பட்ட கிளைகளோடு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு மூல காரணமாக ஜாய் அலுகாஸ் அவர்களையும் அவருக்கு துணை நிற்கும் உறவினர்களையும் நண்பர்களையும் ஊழியர்களையும் மற்றும் வாடிக்கையாளர்களும் மனமாற பாராட்ட வேண்டும். தங்க நகை வியாபாரத்தில் தரமும் வாடிக்கையாளர் ஓர்மை மிகவும் முக்கியம் பெறுகின்றன. இந்த தொழில் நேர்மை இருந்தால் வருமானத்திற்கு குறைவில்லை. ஏனென்றால் எத்தனையோ முதலீட்டு வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கத்தில் முதலீடு செய்வதே மிக அதிக லாபம் தரக்கூடியதாகும். நான் ஒரு தடவை பாம்பேக்கு போகும்போது அவர் துபாயிலேருந்து வந்திருந்த போது என்கிட்ட பேசிட்டு சொன்னார், ஏதோ பேசிட்டு தான். அப்புறம் சொன்னார், சார் மண்ணில் போட்ட பணமும் தங்கத்தில் போட்ட பணம் வீண் போகிறதில்லை சார்னு. உண்மை. இன்றைக்கி தங்கம் எவ்வளோ ரூபாய்க்கு போயிருக்குன்னு பாருங்கள். எங்கள் அப்பா ஒரு கிராம் 12 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்கார். நான் கடைக்கு வந்தபோது ஒரு கிராமில் ஒரு சவரன் 12 ரூபா. நான் கடைக்கு 1956 வந்தபோது ஒரு சவரன் 60 ரூபா. கிட்டத்தட்ட 10,000 நினைக்கிறேன். அதாவது அதனால் அது இன்க்ரீஸ் ஆகிட்ட போதும் குறையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு லேண்டும் அதே மாதிரி தான். யாருமே நகை வாங்குகிற செலவுன்னு நினைக்கிறது இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சி தான் வாங்குறாங்க. ஜிஆர்டி அடிக்கடி சொல்லுவார் இந்த வார்த்தை. அதுவும் ராசி என்ற ஒரு அம்சம் நகை வியாபாரத்தில் முக்கியம். திருமண விசேஷங்கள், முதலீடு போன்ற எதற்கு தங்கம் வாங்கினாலும் அதற்கு வியாபாரியின் மீது நம்பிக்கை பிறக்கிறது. ஜாய் அலுகாஸ் நிறுவனம் தன் மீது வாடிக்கையாளர் கொண்டுள்ள நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ விளம்பரங்கள் பெற்றுத்தராத நன்மதிப்பையும் வாடிக்கையாளர் விஸ்தரிப்பையும் இந்த புத்தகம் நன்றாகவே செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். 1000 விளம்பரங்கள் செய்வதை விட நிறுவனத்தை பற்றி நன்றாக எழுதப்பட்டுள்ள புத்தகம் ஒரு குட்வில் சாதனம். அந்த குட்வில்லை ஏற்படுத்தியுள்ள ஜாய் அலுகாஸ் மேலும் வளர வாழ்த்துகின்றேன். நூலின் மொழிபெயர்ப்பாளரும் தமிழ் பதிப்பாளரான கிழக்கு பதிகம் பத்ரியையும் வாசகன் சார்பாக பாராட்டுகின்றேன். நேரம் கருதி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சுருக்கமாக பேசுங்கன்னு. என் உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ தங்க மகன் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்கு எப்படி ஒரு ஆப்டான பேர் அப்படின்னு நம்ம இதை நினைக்கிறோமோ, அந்த மாதிரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவரும் ஒரு தங்க மகன் தான். ஏன்னா இவர் எடுக்கிற படங்கள்லாம் ஹிட் ஆகுது. அண்ட் சினிமாவுக்கு திரும்ப கொடுக்கணும், சினிமா தான் ஒரு முக்கியமான அங்கமாக எங்களுடைய வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்பக்கூடிய டாக்டர் ஐசரி கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ்.
அனைவருக்கும் வணக்கம். ஜாய் அலுகாஸ் அவருடைய புத்தகத்தை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. நான் அதை படிக்கலை, அதனால் எனக்கு அதை பற்றி எதுவும் பேச வரலை. ஏன்னா நான் எப்பவுமே உண்மையை பேசிடணும், பொய் பேசக்கூடாது அப்படின்றத கடைப்பிடிக்கிறவன். ஆனால் நிறைய அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கஷ்டப்பட்டு இன்றைக்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய ஒரு நல்ல எண்ணமும் நல்ல ஒரு நேர்மையாக அவர் தொழிலில் நடந்துக்கிட்ட விதம்தான். இப்போ எல்லாரும் பேசினதை கேட்டு நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அவருடைய புத்தகத்தை நான் படித்து முடிச்சிடுவேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தியாகராஜன் சார் மேலே, அதை இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். ஏன் எனக்கு அவர் ஜாய் சாரை இது வரைக்கும் அறிமுகமே படுத்தாமல் 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அது வரைக்கும் எனக்கு ஜாய் சாரை தெரியாது. ஏன்னா ரீசெண்டாக தான் என்னுடைய மகள் திருமணம் நடந்தது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எல்லா நகையும் அவர்கிட்டயே வாங்கியிருப்பேன். அது மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் சார், எனக்கு 2வது மகள் இருக்கா, அவளுடைய திருமணத்தையும் சீக்கிரமாக நடத்திடுவேன். அப்போ கண்டிப்பாக உங்கள் கடையிலே எல்லா நகைத்தையும் வாங்கிடுறேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் ரேட்டு நல்லா போட்டு கொடுங்க. ஆனால் நிச்சயமாக எல்லா பணத்தையும் நான் கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய க்ரௌடில் அவருடைய புத்தகத்தை பற்றி எல்லாரும் இங்கே பேசியிருக்காங்க. எனக்கும் ஒரு ஆசை இருக்குது புக்கை எழுதணுன்னு. பட் இது எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த நேரத்தில் இருக்குது. அவருக்கு இப்போது 68 வயசு அப்படின்னு வீடியோவில் பார்த்தேன். எனக்கு 58 வயசு தான் ஆகுது. நான் இன்னும் 10 வருஷம் கழித்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சார் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதிலே கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தது அவர் தான். ஹெவி பில்லிங் போடலாம் சார், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த மேடைக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அழைக்க போகிறோம். ஏன்னா இவர் கூப்பிடுற தூரத்தில் இருக்க மாட்டார், ஆனால் கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டார். சினிமா துறையும் இவரை எப்பவுமே கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா இவர் பக்கத்துலேயே தான் இருப்பார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் personalities in Tamil cinema. Let's welcome actor, director, Mr. Parthiban. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். அப்படி தான் நம்ம எல்லா நிகழ்ச்சியும் ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கி கோல்டு ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். ஏன்னா இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆனால் ஒரு தங்க மாலை பொழுது. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 5:59க்கு இங்கே வரத்துக்காக வந்துட்டு இருக்கும்போது வானத்தில் பார்த்தா அந்த சூரியனோட ரெஃப்ளெக்ஷனில் மேகத்தில் நிறைய தங்க ரேகைகள். அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி டைட் பண்ணி போய் பார்த்தோம்னா சைடில் ஜோய் அலுகாஸ்னு போட்டிருக்க அந்த கோல்டுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு பிராண்டிங். கோல்டுனாவே அது ஜோய் அலுகாஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிய வச்சுருக்காங்க. பொதுவாகவே நமக்கு கோல்டெல்லாம் எப்படி தெரியும்னா, சொர்க்கம்ன்ற படத்தில் பொன்மகள் வந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் சிவாஜி சார் அந்த மரத்தெல்லாம் போட்டு உழுக்குவார், தங்கம்லாம் மேலே விழும். இப்படி நிறைய இளைஞர்களுக்கான கனவு இருக்கும். அப்படியே படுத்து புரண்டா எனக்கு இவ்வளோ தான் ஒட்டுச்சு, இந்த சைடில் பார்த்தீங்களா இவ்வளோண்டு தான் கோல்டு ஒட்டியிருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் கம்மியாக தான் ஒட்டும். ஆனால் ஒரு மனுஷன் கோல்டை பற்றி கனவு கண்டு அவனே கோல்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக மாறுறதுங்கிறது ஜோய் அலுகாஸில் நடந்திருக்கு. நிலாவை சோறு சாப்பிடும்போது எல்லா குழந்தையும் நிலாவை பிடிச்சி கொடுன்னு ஆசைப்படும். ஆனால் ஆம்ஸ்டாங் மாதிரி 1-2 பேர் மட்டும்தான் நிலவை வைத்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கனவுகள் யார் வேணாலும் காணலாம். பட் அதை அடையிறதுக்கான முயற்சி, பயிற்சி அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு தொழிலில் வெற்றி பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதலாம். ஒருத்தர் குடிசையில் உட்காந்து புத்தகம் எழுதுவார். கடைசி காலத்தில் அவருக்கு காசே இருக்காது அவர் கொண்டு போய் சேர்க்கறது. ஆனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பார், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி 100 வயது வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு 39 வயசுல இறந்து போயிடுவார் அவர் எழுதினவர். பொதுவாகவே அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதன் தான் எப்படி வெற்றி பெற்றன்றதை ஒரு புத்தகமாக, அதனால் கிட்டத்தட்ட இந்த புத்தகமே ஒரு கோல்டுக்கு சமமானது. இன்றைக்கி கோல்டோட விலை என்னென்னா, இன்றைக்கி தேதியில் 22 கேரட் 91,00,000
50,000 ரூபாய். அதுவே 24 கேரட்னா 99,82,000 ரூபாய். இந்த புக்கோட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 340 கிராம். ஆனால் இந்த புக்கை வந்து 24 கேரட் இல்லாமல் 264 கேரட் மாதிரியான ஒரு புத்தகம். அதாவது நான் சொல்கிறது கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ வேல்யூபிளான புக்கு. இந்த புக்கை பற்றி நம்ம சொல்லும்போது இதில் எல்லாரும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேரமும் கம்மியாக இருக்கிறதுனால அப்புறம் பாரதி பாஸ்கர் மேம் வந்து அந்த அர்ப்பணிப்பை பற்றியும் முன்னுரையை பற்றியும் முழு புத்தகத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒருத்தரை பற்றி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே கணவன் என்ன செஞ்சாலும் இவருக்கு வேறு ஜோலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிற மனைவிகளுக்கு நடுவில் ஜோலிங்கிற ஒரு மனைவி அவரே எழுதியிருக்காரு, ஜோலி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் ஜோராகவே இருந்தது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பிறக்கும்போது எல்லா குழந்தையும் அழுதுகிட்டு தான் இருக்கும். சில குழந்தைக்கு வந்து கிளுகிளுப்பை காமிச்சோம்னாவே அந்த அழுகை நின்றுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையை தவிர அந்த குழந்தைங்க மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 16 வயசில் ஒரு பையன் சிரிக்கணும்னா அதுக்கு ஒரு கொலுசு போதுமானது, கொலுசு சத்தம் போதுமானது, ஒரு தாவணியோட அசைவு போதுமானது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறமேலும் சிரிக்கிறான்னா நிச்சயமாக அது காரணம் அவருடைய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆச்சு இன்னும் சிரிச்சுட்டே இருக்காருன்னா இந்த புத்தகத்துக்கு அடிப்படையே நான் அதுவாக தான் பார்க்குறேன். ஒரு மனிதன் வெற்றி பெறலாம், ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் கொஞ்சம் வீட்டில் ஒரு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும். அவ்வளோ சந்தோஷத்தையும் கொடுத்த திருமதி ஜோய் அலுகாஸ் அவர்களுக்கு ஜோரா எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டுங்க. அவங்களுக்கு தமிழ் புரியுமான்னு தெரியல, புரியுமா? சரி. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அவங்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். பொதுவாகவே தங்கம் வந்து ஆபரண தங்கமாக மாறணுன்னா அதில் கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் வந்து மனைவியாக தான் இருப்பாங்க. அதில் சேர்க்குற கொஞ்சோண்டு செம்பு தான் வந்து கணவனாக இருக்க முடியும். அப்படி செம்பு மட்டும்தான் ஜோய் அலுகாஸை தவிர தங்கம் வந்து டெஃபினட்டாக ஜோலி மேடம் தான். அதனால் இந்த புத்தகத்துக்கான முழு பெருமையும் பாராட்டும் அவங்கள போய் சேரும். அதில் இன்னொரு விஷயம், அர்ப்பணிப்பில் எதை செய்யணும்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த என்னுடைய அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு விஷயம் எழுதியிருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே நம்ம அப்பாவை வந்து நம்ம அப்படி தான் பார்ப்போம், இதெல்லாம் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லி கொடுக்குறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து கரெக்டாக பங்க்சுவலாக 5:59 நுழைஞ்சேன். 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னா இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சொல்லி கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னா அவர் செஞ்சதை நல்ல விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுவார், நான் ஸ்மோக் பண்ணவே மாட்டேன். இதையும் அவர் சொல்லி கொடுத்தது தான். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்பா ஒரு காரணமாக இருக்கிறதும். இவங்க அப்பாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காரு. நடுவில் கொடை வியாபாரம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த கொடையில் பாதி வியாபாரம் எங்கே பண்ணியிருக்காருன்னா, இவர் ஒழுங்காக படிக்காமல் அந்த டீச்சரை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த கொடையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இல்லை, கொடையை கொடுத்து மார்க் போட சொல்லிட்டு அப்படி தான் படிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு குடை உள்ளலாம் அப்பா இருந்திருக்காரு. ஸோ ஒரு புத்தகம் வந்து எவ்வளோ விதமான இளைஞர்களுக்கு வந்து இது ஜாய் அலுகாஸா இல்லாமல் இது ஒரு குளுக்கோஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த உற்சாகத்துக்கே குளுக்கோஸாக தான் இந்த புத்தகம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓயவே இல்லை. ஆக்டர், டிரெக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஆர்ட் டைரக்டர், எக்ஸ்போர்ட்டர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஓனர் ஆஃப் Prashant Gold Tower and owner of Mr. Prashant. Let's welcome Tyagarajan sir onto the stage. எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி. ஜாய் அலுகாஸை பற்றி படித்தவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் பேசுனீங்க. அவருடைய சகாப்தங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவரை வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும். இந்த 20 வருஷத்தில் அவருடைய கடின உழைப்பு, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக 165 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும், 13 கண்ட்ரியில். இந்தியாவில் இன்றைக்கி நம்பர் 1 ஜுவல்லர் யாருன்னா ஜாய் அலுகாஸ். இப்போ ஒரு கடை திறக்கிறதே கஷ்டம். 165 கடையை திறந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது?
இது அவர் தான் பண்ணுறாரு. இவர் யார்கிட்டையும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கல, ஃப்ரான்ச்சைஸையும் கொடுக்கல. இவர் காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். 24/7 ட்ராவல். எங்கே காலையில் இந்த ஊரில் இருப்பார், இன்னொரு ஊருக்கு போவார். இப்படியே அவருடைய ட்ராவல். அவர் கடையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு அவர்கிட்ட கேட்டால், என்கிட்ட ஒர்க்கர்ஸே இல்லை, 11,000 பேர் என்னுடைய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவார். அவர் ஒர்க்கர்ஸை பார்ட்னர்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாரு. யாரையுமே எங்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சம்பளம், சாப்பாடு, தங்குறதுக்கு இடம். ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும் ஜுவல்லரி ஸ்டோர்லாம் அந்த காலத்தில். அந்த பொட்டி கடை ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் போனீங்கன்னா இடிச்சுக்கிட்டு ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி தான் இருக்கும். ஆனால் ஜுவல்லரி ட்ரேடை ஓப்பனாக கொண்டாந்து கம்ஃபர்டபுளாக எத்தனை வெரைட்டி வேணாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை வெரைட்டிஸும் கொண்டாந்து டைமண்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக பண்ணணும்னு சொல்லி பிரசாந்த் கோல்ட் டவரில் 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் ஆரம்பித்தார். அதில் இல்லாத வெரைட்டியே இல்லை. ஒரு பெரிய விஷனரி. இப்போது அவர் அணுகி இந்த மாதிரி கடை, நான் ஒரு டவர் கட்டுறேன், நீங்கள் கடை திறக்கணும்னு சொன்னப்போ வந்தார். அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்த்தாரு. இதை நான் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஜுவல்லரி ஸ்டோர் நான் இதில் வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார். அது கின்னஸ் லிம்கா வேர்ல்டு புக் ரெக்கார்ட்ஸில் அவருக்கு அந்த பேருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கை தட்டணும் நீங்கள். லிம்கா ரெக்கார்டில் ஜாயலுக்காஸ் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி ஸ்டோர் வச்சுருக்காருங்கிறது ஒரு ரெக்கார்டு. அது இது வரைக்கும் யாருமே பீட் பண்ணல. அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து, அதே மாதிரி யூனிஃபார்மும் டை கட்டி அழகாக ஒரு கம்ஃபர்டபுளாக வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நல்ல மாதிரி பண்ணணும்னு நினச்சி இந்த ஜுவல்லரியில் இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேஜில் இருக்கிற ஒரே ஆள் ஜாயலுக்காஸ். அவர் தங்க மகன்னு ஒரு புக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் வெறும் தங்க மகன் இல்லை, புடம்போட்ட தங்க மகன். புடம்போட்ட தங்க மகன் ஏன் சொல்கிறோன்னா, கோல்டை உருக்கும்போது அதில் இருக்க மாசு மருவெல்லாம் வந்துடும். அதே மாதிரி அவரும் ஒரு உண்மையான தங்க மகன். அவர் யாருங்க கெடுதல் நினச்சது கிடையாது, எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைப்பார். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. நிறைய வீடுகள் கட்டி ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணுறாரு. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம மெட்ராஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னே பெரிய வெள்ளம் பெரிய சேதம் ஏற்படுத்துச்சு. அப்போ நேராக மேடம் ஜெயலலிதா மேடம் பார்த்து ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துட்டு போனார். இது யாருக்குமே தெரியாது. சைலண்ட்டாக கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவர் இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஜோலி மேடம் அவர் கூட இருந்து அவர் அந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கு புக்கு படிக்கும்போது தெரியும் எவ்வளோ தூரம் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படுத்த தங்க மகன் ஜாய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். தயவுசெய்து மேடைக்கு வாங்க ஜாய். I am very happy to be here for the launch of the Tamil version of my autobiography Spreading Joy, now titled Thangamagan. Tamil Nadu is very close to my heart. We opened our first store outside Kerala in Coimbatore. That's where our real journey began. The love and support from the people of Tamil Nadu is one of the reasons why Joya Lucas is known as the world's favorite jeweler. Chennai is also very special. It's where we built the world's largest jewelry showroom in Prashant Gold Tower, T. Nagar. Today, Joya Lucas has
170 showrooms in 12 countries. This has been possible because of your continued support. Thank you to Mr. Badri, our publisher, and Mr. Tyagarajan, my dear friend, for helping with the Tamil translation. And thank you to all the guests, friends from the film and jewelry industry, and our beloved customers of joining us today. This book is about my life story and the Joya Lucas brand journey. I hope you will read Thankamagan and share your thoughts. Your feedback means a lot to me. Nandri. Thank you. Lucas, in our book, last year we launched in our English edition, Spreading Joy. This is our 4th edition. After English edition, we in our Malayalam came, then Arabic. Now finally Tamil edition already today's launch. And இன்னைக்கு தங்கமகன் புக்கு ரிலீஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஜாய் உண்மையிலேயே தங்கமகன் மட்டும் இல்லை, நான் அப்போது ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு புடம்போட்ட தங்கமகன், மாசு மறுவில்லாத, அதாவது வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் ஸ்டோரும் வச்சுருக்க ஒரே இண்டிவிஜுவல் ஜுவல்லர் யாருன்னா இன்றைக்கி ஜாய் லுகாஸ் தான். அவர் மக்களுக்காக எங்கெங்கேருந்தெல்லாம் தேடி வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்லரி வர வச்சு அது எப்படி கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கெல்லாம் பண்ணணுங்கிறத பண்ணி கொடுக்கறதோடு இல்லாமல் அவருடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஸ்டைலிஷாக வச்சு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி அதை அவங்கள கஸ்டமர்ஸ் வரவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத வரைக்கும் ட்ரெயின் பண்ணி ஒரு வேர்ல்டில் இன்றைக்கி 165 பிரான்ச் 170 கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. 13 கண்ட்ரீஸில் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் 200 பிரான்ச்சஸ் பண்ணுறது அவருடைய எய்ம். இன்றைக்கி நமக்கு வந்து ஜோயா லுகாஸ் சார் வந்து கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். நான் ஜுவல்லரி ட்ரேடில் பெரிய சாதனை பண்ணி இன்றைக்கி வந்து அதை வந்து மக்களுக்கு ஈஸியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கார் இன்றைக்கி. அதுக்காக நான் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் நீடூழி வாழணும், லாங் லைஃப், அண்ட் ஆல்சோ இஸ் ஒய்ஃப் ஜோலி ஹூஸ் பீன் வித்தின் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் அவங்க கூட இருந்து அவருக்கு எல்லா விதமான இது செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2 பேரும் நீடூழி வாழணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.